தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு, அதாவது மகிழ்ச்சி தரும் தகவல்னே சொல்லலாம். மகளிருக்கு உரிமை தொகையாக மாதம் ரூபாய் 2500 வழங்க போறது குறித்து அமைச்சர் அவர்கள் வெளியிட்ட ஒரு முக்கிய தகவல் இப்போ வெளியாயிருக்கு. இப்ப இந்த தகவல்ல என்ன சொல்லியிருக்காரு, மகளிர் உரிமை தொகையில 2500 வந்து ஏற்றி கொடுக்க போறாங்களா, இல்ல எப்போதுல இருந்து இது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மொத்த தகவலும் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து சேரும். தமிழக பெண்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வரும் ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முதலமைச்சர் விஜய் சரியான நேரத்தில் தகுந்த முடிவை எடுப்பார் என்று தமிழக நிதி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசின் தற்போதைய முன்னுரிமைகளை குறித்தும் விளக்கம் அளித்து இருந்தார். புதிய அரசு பொறுப்பேற்று இன்னும் குறுகிய காலமே ஆன நிலையில பெண்களின் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு பணிகள்ல அரசு தீவிரமா கவனம் செலுத்தி வருவதாக அவர் சொல்லி இருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த மகளிர் உரிமை தொகையை பத்தி ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்திருந்தாரு. செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த நிதியமைச்சர் வந்து மகளிர் உரிமை தொகை உயர்வு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் சரியான நேரத்தில் முடிவு எடுப்பார் என்றும் குறிப்பிட்டார். இதனால திட்டம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் திட்டத்தின் அமலாக்கம், நிதி ஒதுக்கீடு மற்றும் புதிய பயனாளிகள் சேர்க்கை போன்ற விஷயங்கள்ல அரசு இன்னும் இறுதி முடிவை வந்து அறிவிக்கல. இதுக்கு இடையில இந்த பெண்கள் பாதுகாப்பு, போதை ஒழிப்புல வந்து அரசு வந்து அதிக கவனம் செலுத்துறாங்க. தமிழகத்துல புதிய அரசு அமைந்த பிறகு பல்வேறு நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் போதைப் பொருள் பரவலை தடுப்பது, அதுலதான் கவர்மெண்ட் வந்து முக்கியமான கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை முதல்ல முடிக்கணும். இந்த போதைப் பொருட்களை, பெண்களுடைய பாதுகாப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல வந்து நமக்கு வந்து தீவிரமா நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்றதால மெயினா அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இதுக்காக பல துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக, மாவட்ட அளவிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க. இதன் பிறகு புதிய அமைச்சரவையில் அதிமுக சார்பிலானவர்கள் இடம் பெறுவார்களா என்று செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க. ஆனா அதுக்கு அரசியல் கேள்விக்கு நேரடியா பதிலளிக்காம நிதி அமைச்சர் வந்து தவிர்த்துட்டாரு. இப்போதைய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி மற்றும் அமைச்சரவை மாற்றம் தொடர்பான விவாதங்கள் மீண்டும் கவனம் பெற்றுள்ளதுங்க. எனவே கூடிய சீக்கிரம், அதாவது இந்த ஓரிரு வாரங்களிலே இந்த 2500 உயர்த்தி கொடுக்க போறாங்களா, இல்ல இதே தொகையை தான் வழங்க போறாங்களா அப்படின்ற தகவல் நமக்கு வெளியாயிரும். இந்த தகவல் கண்டிப்பா ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்போதுல இருந்து நமக்கு 2500 பணம் வந்து நம்மளுடைய மகளிரோட வங்கி கணக்குக்கு செலுத்துவாங்க அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.